தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய ஏலகிரி சுற்றுலாவில் நாம் தற்போது சென்று கொண்டிருக்கும் இடம் ஸ்கைரா என்டர்டெயின்மெண்ட் பார்க், அதாவது ஸ்கைரா பொழுதுபோக்கு பூங்கா. இது கிட்டத்தட்ட இந்த ஏலகிரி லேக்லேருந்து ஒரு தோராயமாக 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதோட நுழைவு கட்டணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 ரூபாய். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். 2 டைப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இங்கே இருக்குது. காலையில் போனீங்கன்னா விளையாட்டு, அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ட்டு சிறுவர்கள் பெரியவர்கள் அது மாதிரி குதித்து கும்மாளம் அடிக்கின்ற நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை பண்ண முடியும். சாயங்காலம் போகும்போது லைட்டிங்ஸு, டான்ஸு, அப்புறம் இரவு கேளிக்கை நடனங்கள் அதெல்லாம் நடக்கும். உள்ளே நுழையும் போது இடது பக்கத்தில் இது மாதிரி குழந்தைங்க எகிரி குதிக்கிறதுக்கான அந்த அமைப்பு இருக்கும். குட்டீஸை கூட்டு போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வெறும் பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வயது தரப்பினருக்கும் இங்கே பொழுதுபோக்கு அம்சங்களை கொடுத்துருக்காங்க. உள்ளே நுழையும் போதே இந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுற நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து அந்த பலாமரம் நம்மளோட மனதை ரொம்ப அழகாக கவர்ந்தது. ஏன்னா இது சம்மர்ன்றதுனால கொத்து கொத்தாக ஒரே மரத்தில் காய்த்த அந்த இயற்கை காட்சியை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். எந்தெந்த விஷயங்களை ரசிக்க முடியுமோ எல்லாத்தையுமே ரசிக்கணும். இது அதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோவை எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பலாப்பழத்தை வீடியோ எடுக்கிறது. அதை முடித்தோடனே சின்ன சின்ன இந்த குளங்கள், குட்டைகள், சிலைகள் அப்படின்ட்டு கண்களை குளிர்ச்சியாக்கின்ற நிறைய விஷயங்கள் இந்த பார்க்கில் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்கைரா, இந்த ரோப் வாக், இந்த ரோப் பாலத்து மேலே நடக்கிற அந்த இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜாலியாக குடும்பத்தோடு நடந்து போகலாம். அந்த ரோப் பாலத்துக்கு முன்னாடி இது மாதிரி விதவிதமான நாய்களை வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ரோப் பாலத்து மேலே, கயிறு மேலே நீங்கள் நடக்க முடியும். குடும்பத்தோடு போகும்போது மிக அற்புதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையே சின்ன சின்ன சந்தோஷங்களால் சூழப்பட்டது. எங்கெல்லாம் நம்ம சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுமோ அதை நம்ம மறக்காமல் செஞ்சிடணும், கிடைக்கும் போதே செய்யணும். அதற்காக தான் இது மாதிரி சின்ன சின்ன சுற்றுலாக்கள் நம்ம போகிறது. சூப்பராக இருந்தது. மேலே நடக்கிறது ஒரு புது அனுபவமாக இருந்தது. நான் இது மாதிரி இதுக்கு முன்னாடி மேலே இவ்வளோ என்ஜாய் பண்ணது கிடையாது. ஜாலியாக இருந்தது. நீங்களும் இந்த ஸ்கைரா போனீங்கன்னா இந்த மேம்பாலத்து மேலே நடக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சேஃபானதும் கூட, எந்த ஒரு ஆபத்தும் இதில் கிடையாது. நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு மேலே வாக்கிங் போகலாம். 300 ரூபாய்க்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒர்த்தான பிளேஸுங்க. அதனால் நீங்கள் என்னடா 300 ரூபாய்ன்ட்டு போகாமல் இருந்துடாதீங்க. 300 ரூபாய்க்கு மேலே ஒர்த்து இருக்கிற பிளேஸ் இது. அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய்ட்டு வாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலத்தை முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் உள்ளே இருக்கிற ஒரு பார்க்குக்கு போயிட்டு இருந்தோம். அந்த பார்க் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள், நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தது. அதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பலூன் மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு அந்த அமைப்புக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த இதில் ஒரு 3-4 பேர் போகலாம். 3 பேர் போகலான்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர், ஒருத்தவங்களுக்கு 50 ரூபா, சாரி 150 ரூபா
ஒரு தடவை அந்த 10 நிமிஷம் வந்து நீங்கள் அதில என்ஜாய் பண்ணதுக்கு ரூ. 600 கொடுக்க வேண்டியிருக்கும். ரூ. 600க்கு ஒர்த்தாங்க நிச்சயமா ஒர்த்து. செம்ம என்டர்டெயின்மெண்ட்ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. அதுக்கு நல்ல எனர்ஜி வேணும். எனர்ஜி இருக்கிறவங்களால தான் வந்து இதில என்ஜாய் பண்ண முடியும். நம்மளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து இந்த ஸ்கைரா போனீங்கன்னா, இத மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரா இருந்ததுங்க உண்மையிலே. இதுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சே இருக்க மாட்டீங்க. அந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி என்டர்டெயின்மெண்ட் இது. அந்த ரூ. 600 ஒர்த்தான ஒரு என்டர்டெயின்மெண்ட். 10 நிமிஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா போகும். இன்னும் ரொம்ப நேரம் அதில இருக்கணும்னு ஒரு உணர்வை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான இடம். இந்த மாரி நெறைய என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த ஸ்கைரால இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. தண்ணீல மிதக்கும். அவர் வந்து கரெக்ட்டா அத ஸ்ட்ரெய்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம உள்ள பல்டி அடிச்சுன்னு விளையாடலாம். ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க. நாங்க இதுக்கு முன்னாடிலாம் ஏலகிரி போயிருக்கோம். அப்பலாம் இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஆனா இப்போ நெறைய குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நாங்க சாயங்காலம் போனதுனால, அங்க கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. நடன நிகழ்ச்சிகள்லாம் நெறைய போட்டாங்க. இந்த உலக அதிசயங்கள வந்து லைட்டிங்ல கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே அற்புதமா இருந்தது. இந்த வீடியோவோட கடைசியில வந்து அந்த டான்ஸையும் காமிக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். நன்றி நண்பர்களே! நம்மளோட இந்த வீடியோ பிடித்திருந்தால், தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.